இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஆன்டியால் அழிந்தாரா கரண் அப்படிங்கிறதும் ஆன்டியால் அழிந்த கரண் அப்படிங்கிற மாதிரி தம்ப்லைன்ஸ் நிறையா வந்து யூடியூப்ல கரனை பற்றின வீடியோக்களில் தம்ப்லைனாக அப்படி வைக்கிறாங்க. ஆனால் கரண் எங்கே இருக்காருன்னே தெரியல. எந்த சோஷியல் ஆக்டிவிட்டிலையும் கரண் வந்து கலந்துக்கிறது இல்லை. சினிமாவில் நிறைய விழாக்கள் நடக்குது. அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து நிறைய கெட் டுகெதர்லேருந்து எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுலையாவது கரனை பார்க்க முடியுதா, கரனுடைய முகத்தை பார்க்க முடியுதா அப்படின்னா எங்கேயுமே கரனை பார்க்க முடியல. அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், யங்காகவும் இருக்கணும், குட் லுக்கிங்காக இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணணும். அப்படிங்கிற ஒரு 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 கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரனை வந்து புக் பண்ணார் நம்ம ஒரு படத்தில். அந்த கேரக்டரில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். நீங்கள் அஜித்தோட நடித்தார், விஜயோட நடித்தார். அஜித்தோட பார்த்தீங்கன்னா காதல் கோட்டை, காதல் மன்னன் அப்படி படம் நடித்தார். விஜயோட வந்து யூத்து, லவ் டுடே, மின்சார கண்ணா இப்படி படங்கள் நடித்தார். அதுக்கப்புறம் என்ன ஆனார்னே தெரில. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2016 உச்சத்தில் சிவான்னு ஒரு படம், அதுவும் ஹீரோ தான். அதில் நடித்ததுக்கப்புறம் கரண் சினிமா இண்டஸ்ட்ரியே இல்லாமல் போயிட்டார். ஆனால் கரனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் தான் இருந்தார். அவரை வச்சு அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறது தயாரிப்பாளர்கள் ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து சினிமா விட்டு விலகிட்டார். ஏன் விலகிட்டார் அப்படிங்கிற காரணங்கள் இது வரைக்கும் அறியப்படாமல் தான் இருக்கு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், ஒரு காலத்துல வந்து முன்னணி நடிகர்கள்ல ஒருவராய் இருந்தவர் தான் நடிகர் கரண் அவர்கள். இப்ப வந்து பல ஆண்டுகளாகவே அவருடைய எந்த படங்களுமே வந்து வரதில்ல. ஸோ அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவரை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க போனாரு, அவர் ஏன் இப்ப படம் நடிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளை வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவர் இப்ப படம் நடிக்காததுக்கான காரணம் என்ன சார்? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 2016 உச்சத்தில் சிவான்னு ஒரு படத்தில் கரண் நடிச்சிருக்காரு. அதுதான் வந்து ஒரு கடைசியாக நடித்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம 2026 இருக்கோம். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமாக கரண் வந்து எந்த படத்துலையுமே நடிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் கரண் எங்கே இருக்காருன்னே தெரியல. எந்த சோஷியல் ஆக்டிவிட்டிலையும் கரண் வந்து கலந்துக்கிறது இல்லை. சினிமாவில் நிறைய விழாக்கள் நடக்குது. அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து நிறைய கெட் டுகெதர்லேருந்து எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுலையாவது கரனை பார்க்க முடியுதா, கரனுடைய முகத்தை பார்க்க முடியுதா அப்படின்னா எங்கேயுமே கரனை பார்க்க முடியல. ஸோ கரண் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, பெரிய ஒரு மர்மமாக இருக்குது. ஸோ கரனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கரண் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக சினிமாவில் வந்து அறிமுகமானவர். ரொம்ப சின்ன வயசு, ஒரு 4-5 வயசுலேருந்தே கரண் வந்து சின்ன சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருக்காரு. மாஸ்டர் ரகு அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தார். தமிழ்லையும் நடிச்சிருந்தாரு, மலையாளத்திலையும் நடிச்சிருந்தாரு. குறிப்பாக மலையாள படத்தில் வந்து நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே வந்து கரண் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாரு. மாஸ்டர் ரகு அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ், மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் ஒரு காலகட்டத்தில். தமிழ்லையுமே நிறைய படங்கள் நடித்ததுனால மாஸ்டர் கரண் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு அறிந்த ஒரு தெரிந்த ஒரு முகம், பார்க்கறதுக்கு நல்ல பப்ளியாக இருப்பார், நல்ல ஷாமிங்காக இருப்பார், குட் லுக்கிங்காக இருப்பார், நல்ல ஃபேராக இருப்பார். குழந்தையெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நடிப்பார். அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப லவ்லியாக இருக்கும் அவருடைய ஆக்டிங்கு. ஸோ கரணை வந்து நிறைய பேர் லவ் பண்ணாங்க. அந்த காலகட்டத்திலே சின்ன பையன் ரொம்ப அழகாக இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ இந்த சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கிற காலகட்டத்தில் பல பேர் வந்து பிரபலமாக இருப்பாங்க. நம்ம அப்படி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பேபி அஞ்சுன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக கேளடி கண்மணின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. எக்ஸலண்ட்டாக நடிப்பாங்க, சைல்டு ஆர்டிஸ்டாக எக்ஸலண்ட்டாக நடிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மகேந்திரன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து கோபாலா இன்னும் பல படங்களில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாரு. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற மாதிரி துருன்னு பேசுவார். ரொம்ப ஒவ்வொரு டயலாக்மே வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப அழகாக வந்து டெலிவரி பண்ணுவார். ரொம்ப நல்லா நடிப்பார். ஹாஜா ஷரீஃப்னு ஒரு நடிகர் இருந்தார். அந்தியல் நாட்கள் எல்லாம் நடித்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம் அது மின்சாரத்தில் நடித்தார். நிறைய விசு படங்கள் எல்லாம் நடித்தார். இந்த நடிகர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ரொம்ப பிரபலமாக இருந்தவங்க. இவங்கெல்லாம் பெருசாக பேசப்பட்டவங்க. என்ன பேசப்பட்டாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஹீரோயினாக வருவாங்க, பெரிய ஹீரோவாக வருவாங்க, ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க. தமிழ் திரையுலகத்தில் இவங்க வந்து தனியாக வந்து தனக்கான ஒரு முத்திரையை பதிப்பாங்க அப்படிலாம் பேசப்பட்டாங்க. யார்? அஞ்சு, அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன், ஹாஜா ஷரீஃப், இன்னொரு பக்கம் குட்டி பத்மனின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க நிறையா படங்கள் அடுத்து நடித்தாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் நடித்தாங்க, டிவி சீரியல்லாம் நடித்தாங்க.
ஆனால் வந்து இவங்கெல்லாம் யாருமே எப்படின்னா பெருசாக ஆனதுக்கப்புறம் சைல்டு ஆர்டிஸ்டாக ரொம்ப பெரிய பேர் வாங்கினவங்க, பெரிய வயதானதுக்கப்புறம் ஒரு மெச்சூர்டு ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பிரபலமோ பாப்புலாரிட்டியோ எதுவுமே இருக்காது. இப்போ வந்து அஞ்சு எங்கே இருக்காங்க, ஒரு டிவி சீரியல் நடிக்கிறாங்க, சிங்கப்பெண்ணேன்னு ஒரு டிவி சீரியல் நடிக்கிறாங்க, அந்த ஹீரோக்கு அம்மாவாக நடிக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்டில் நடிக்கும்போது இவங்கெல்லாம் வேற ஒரு லெவலுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடக்கலை. இப்படி பல பேர் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக வந்தவங்க அந்த காலத்தில் பிரபலமாக இருப்பாங்க, அப்புறம் ஃபெயிலியராக இருப்பாங்க. இந்த வகையில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து சக்ஸஸ் ஆனவங்கன்னு சொல்லணும் அப்படின்னா சிம்பு நிறைய படங்களில் சின்ன வயசில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு பாப்புலராக இருக்காரு. கமலஹாசன் வந்து ஒரு ஆரம்பத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட் தான், அப்புறம் அவர் இன்னைக்கு வந்து பிரபலமான கதாநாயகனாக மாறிட்டாரு. மீனா, அப்புறம் நம்ம ஸ்ரீதேவி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்ட் தான். இவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமாக கொடிகட்டி பறந்தாங்க. ஸோ இவங்களுடைய வரிசையில் சின்ன வயசில் பிரபலமாக பேசப்பட்ட ரொம்ப மக்களால் ரசிக்கப்பட்ட கரணும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெருசாக வருவார்னு நினச்சாங்க. ஆனால் அவரும் நிச்சயமாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெருசாக வந்தார். அவர் ஒரு டீனேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடிக்க வந்தார். அண்ணாமலைன்ற படத்தில் வந்து ரஜினியோட நடித்தார். அப்போ அவரை எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் கரண் சொல்லி எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்களில் வந்து தொடர்ந்து நிறைய கேரக்டராக இருக்க ரோல் நடிக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மவர்னு ஒரு படம், அவர் கமலஹாசன் வந்து அந்த படத்தில் நடித்தார். அந்த படத்துக்கு ஒரு காலேஜ் ஸ்டோரி. அவர் ஒரு ப்ரொஃபஸர் கமலஹாசன். அங்கே வந்து துருதுருன்னு வில்லத்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி ஹீரோ, அது ஒரு வில்லன்னு சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் ஒன்று வேணும். அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், யங்காகவும் இருக்கணும், குட் லுக்கிங்காக இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணணும். அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரனை வந்து புக் பண்ணார் நம்ம ஒரு படத்தில். அந்த கேரக்டரில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். கரண் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருமே பார்த்து ரசித்தாங்க. நம்ம ஒரு படத்தில் ஒரு மாதிரி வேறு மாதிரியான ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பார். அது எல்லாருமே ரசித்தாங்க. அதுலேருந்து கரனுக்கு பெரிய மார்க்கெட் வந்து பூம் ஆயிடுச்சு. நிறைய படங்களில் தொடர்ந்து வந்து நிறைய படங்களில் நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக, கேரக்டர் ஆர்டிஸ்டாக, வில்லனா, ஆன்டி ஹீரோவா, அப்படி பல கேரக்டர்ஸ் வந்து நடித்தார். நீங்கள் அஜித்தோட நடித்தார், விஜயோட நடித்தார். அஜித்தோட பார்த்தீங்கன்னா காதல் கோட்டை, காதல் மன்னன் அப்படி படம் நடித்தார். விஜயோட வந்து யூத்து, லவ் டுடே, மின்சார கண்ணா இப்படி படங்கள் நடித்தார். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த நடிகர் பிரசாந்த், அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறார், கண்ணெதிரே தோன்றினாள். அந்த படத்தில் வந்து பிரசாந்துக்கு வந்து கரண் வந்து ஃப்ரெண்டாக நடித்தார். ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கும், பெருசாக இருக்காது. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்லையும் அழுத்தம் கொடுக்க முடியும், ஃப்ரெண்டு கேரக்டரையும் இம்பார்ட்டண்டான கேரக்டரை மாற்ற முடியும், அதுலேயும் நம்ம திறமையை காட்ட முடியும்னு எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார். நீங்கள் போய் அந்த படத்தை பாருங்கள். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா, இப்படி ஒரு பாண்டிங் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரை அவ்வளோ அழுத்தமாக, அவ்வளோ பிரமாதமாக, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கரண் நடிச்சிருந்தார். அதெல்லாம் வந்து கரனுக்கு அந்த படம்லாம் வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பேர் கிடைக்க ஆரம்பிச்சு. இப்போ நல்லா நடிக்கிறாரு, பிரமாதமாக நடிக்கிறாரு, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிறார். உண்மையாலுமே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப அசால்ட்டாக நடிப்பார் கரண். அதுக்கப்புறம் நிறையா பூவெல்லாம் ஒன்று கேட்டுப்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லாமலே, இப்படி பல படங்களில் வந்து கரண் வந்து தொடர்ந்து நடித்து பிரபலமான ஒரு இடத்துக்கு வராரு. அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும், என்னென்னா சினிமாவில் வர எல்லாருக்குமே, அது காமெடி நடிகனாகட்டும், வில்லன் ஆகட்டும், யாராகட்டும், எப்படியாவது நம்மளும் ஹீரோ ஆயிடணும்னு நினைப்பாங்க. அப்படி வந்து கரனுக்கும் ஹீரோ ஆசை வந்தது, தப்பே கிடையாது. ஏன்னா கரணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல், நிச்சயமாக அதில் சக்ஸஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஒரு திறமை இருந்தது. ஸோ அப்படி தான் கரண் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கனவு அப்படின்னு ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகறாரு. ஹீரோவா அந்த படத்தில் வந்து யார் பேர்னு நினைக்கிறீங்க? கரனுக்கு குஷ்பு நடிச்சிருந்தாங்க. கரனோட ஹீரோயினாக வந்து குஷ்பு நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். படம் வந்து பெருசாக பேசப்படல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரனுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கரண் வந்து நடித்த அடுத்தடுத்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொக்கின்னு ஒரு படம் நடித்தார். கொக்கிங்கிற படம் பெரிய பேரை வந்து கரனுக்கு வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் கந்தா, தம்பி வெட்டோத்தி சுந்தரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்புசாமி குத்தகைக்காரர், படித்துறை பாண்டியன் ஒரு படம், இவர் காத்தவராயன் ஒரு படம், இப்படி நிறைய படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 படங்களுக்கு மேலே தொடர்ந்து ஹீரோவாக நடித்தார். காத்தவராயன் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண் அண்ட் வடிவேலு காம்பினேஷனில் காமெடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வரிசையில் கரண் ஹீரோவாக நடிச்சுட்டு இருந்த எல்லா படங்களுமே ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்துச்சு, கரனுக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. அதே மாதிரி தியேட்டரில் வந்து கரண் படமா அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணி வந்து பார்த்தாங்க. அப்படி ஒரு ஹீரோவாக
ஒரு நல்ல பாப்புலாரிட்டியோட கரண் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆனார்னே தெரில. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2016 உச்சத்தில் சிவான்னு ஒரு படம், அதுவும் ஹீரோ தான். அதில் நடித்ததுக்கப்புறம் கரண் சினிமா இண்டஸ்ட்ரியே இல்லாமல் போயிட்டார். ஓகே சார். அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்னா அவங்களுடைய அப்பா அந்த ஆக்டிங்கை பார்த்து இவங்க வந்து பெரியவங்கள ஆனோன்னு ஒரு சூப்பரான ஒரு இப்போ எப்படி கமல்ஹாசன் அவர்கள்லாம் வந்து ஒரு டாப் ஸ்டார் மாதிரி வந்திருக்காரோ அதே மாதிரி நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து அந்த மாதிரி வருவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. அதுல பல பேர் வந்து சிலர் வந்து பெரிய இடத்துக்கு வந்திருந்தாலுமே பலர் வந்து அந்த இடத்துக்கு வந்து வரல. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த கேரக்டர் செலெக்ஷன் இல்லைன்னா மூவிக்கு இந்த ஸ்டோரி கலெக்ஷன் வந்து இருக்கா சார்? ஏன்னா வந்து இவருமே நிறைய சைட் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காரு. அப்படி அந்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாமே நடிக்காம இவர் ஒரு ஹீரோவாவே நடிச்சிருந்தா இப்ப அவர் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருப்பாரா? இல்லைம்மா, கரண் நடித்ததெல்லாம் நம்ம சைட் கேரக்டர்னே சொல்ல முடியாதுமா. கரண் நடித்ததெல்லாம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். ஒரு ஆன்டி ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு, ஒரு குணச்சித்திர கேரக்டரில் நடிச்சிருக்காரு, ஒரு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ கரண் எங்கே இருந்தாலும் அவருக்கான முத்திரையை அவர் அந்த கேரக்டரில் பதிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் தான் கரண். அவரை வந்து நடித்த படங்கள் எந்த படங்களுமே நம்ம வந்து குறையா சொல்லி பேச முடியாது. கரண் வந்து ஒரு பெரிய நடிகர் இல்லை, அவர் பெருசாக நடிக்க தெரியாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஹீரோவாக நடித்த படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 20 படங்களுக்கு மேலே நடித்தார். அந்த 20 படங்களுமே நல்லா தான் இருக்கும், எல்லா படங்களுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லா படங்களுமே வெற்றி அடையும்னு நம்ம சொல்ல முடியாது. ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் யாராக இருந்தாலும் சரி தோல்வி படங்களும் இருக்கும். அந்த வகையில் வந்து அவர் நடித்த 20 படங்களில் கரனுக்கு ஒரு 4-5 படங்கள் தோல்வி படங்களாக அமைஞ்சது உண்மைதான். ஆனால் வந்து கரண் வந்து ஹீரோவாக வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கரண் நடிக்கிற படம் எப்படின்னாமா ஒரு மினிமம் பட்ஜெட் படம், ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு 10 படத்தில் நடிப்பார். அந்த படம் தியேட்டருக்கு வரும், அது மக்களும் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்க, பெரிய கலெக்ஷனும் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கரண் வந்து ஒரு எப்படி சொல்லுவது, ஒரு நார்மலான ஒரு நியாயமான ஒரு ஹீரோவாக இருந்துட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கரண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ஒரு ஹீரோவாக இருந்தார். ஒரு ப்ரொடியூசர் ஹீரோவாக இருந்தார், மக்களுக்கும் பிடிச்ச ஒரு கதாநாயகனாக இருந்தார். ஸோ அவர் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்களில் தப்பு எதுவும் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. கரண் வந்து மார்க்கெட் இல்லாமல் ஃபீல்ட்லேருந்து ஃபீல்ட் அவுட் ஆகி மார்க்கெட்டில் இல்லாமல் ஃபீல்ட் அவுட் ஆகி போகிறது அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அப்பாஸ்னு ஒரு நடிகர் இருந்தார்ல, அவர் முதல் படம் அந்த காதல் தேசம் நடித்தார். அந்த படம் நடித்தப்போ பார்த்தீங்கன்னா அப்பாஸ்க்கு மிகப்பெரிய மார்க்கெட்டு, பயங்கரமான மார்க்கெட்டு. அடுத்தடுத்து ஒரே வாரத்தில் 26 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினார் அப்பாஸ். வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ அப்பாஸ்க்கு கிரியேட் ஆச்சு. அப்பாஸ் தான் தமிழ் சினிமாவில் அடுத்த பெரிய ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்துச்சு. ஆனால் அப்பாஸால் வந்து அதை தக்க வச்சுக்க முடியல. ஏதோ கண்டுகொண்டேன், அப்புறம் விஐபி, அப்புறம் பூவேலி, இப்படி ஒரு சில படங்கள் ஓடிச்சு அப்பாஸ்க்கு. பூச்சுடவான்னு ஒரு படம், அது ஹீரோவாக நடித்து ஓடிச்சு. மற்றபடி அவர் நடித்த எல்லா படங்களுமே தோல்வி படங்களாகவே இருந்துட்டுருச்சு. அது காரணம் என்னென்னா அப்பாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரில் தான் நடிக்க முடியும். அப்பாஸ் வந்து எப்படின்னா ஒரு அமுல் பேபி மாதிரி, ஒரு சாக்லேட் பாய் மாதிரியான கேரக்டர்ஸ், ஒரு லவ்வபிள் பாய் மாதிரியான கேரக்டர்ஸில் தான் நடிக்க முடியும். ஒரு ஸ்டஃப்பான ஒரு கேரக்டர், ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் நடிக்க முடியாது. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்க முடியாது. ஒரு ரக்கடான முரட்டுத்தனமான கேரக்டரில் அப்பாஸை நடிக்க வைக்க முடியாது. அப்பாஸ் அப்படி நடிக்க வச்சிங்கன்னா அது நிச்சயமாக தோல்வியாக முடிஞ்சிடும். ஸோ அப்பாஸ்னும் போது சில லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. அதனால் என்னாச்சுன்னா அப்பாஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபேட் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சின்ன கதாபாத்திரங்கள்ல அப்பாஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. படையப்பாளையெல்லாம் ரஜினியோடையெல்லாம் நடிச்சிருப்பாரு. அப்போ பம்மல் கே சம்பந்தத்தில் வந்து கமலஹாசனோட நடிச்சிருப்பாரு. எல்லாம் சின்ன வேடங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா மாப்பிள்ளையா அப்படின்னா அப்பாஸை கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோதான் அவளுடைய லிமிட்டேஷன்ஸு. அதுக்கு மேலே அப்பாஸால் பெரிய கதாபாத்திரங்களை ஷோல்டர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் கரண் அப்படி கிடையாது. கரண் நீங்கள் எந்த கதாபாத்திரம் கொடுத்தீங்கனாலும் அதை ரொம்ப நேர்த்தியாக நடிக்கக்கூடிய, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவருடைய தோல்வி வந்து கதை தேர்வில் கிடையாது, அவருடைய தோல்வின்னே நம்ம சொல்ல முடியாது. அவர் நல்ல பாப்புலராக இருக்கார், உச்சத்தில் சிவா மாதிரி. அவர் உச்சத்தில் கரண் இருக்கிற காலகட்டத்தில் தான் அவர் வந்து சினிமா விட்டு எந்தவித காரணம் இல்லாமல் விலகி போயிட்டார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா விட்டு விலகி போகிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். நதியான்னு ஒரு நடிகர் இருந்தாங்க, பூவே பூச்சுடவார் நடித்தப்ப அவங்க அந்த படம் நடித்த அந்த ஒரே படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. அதாவது பெண்கள் வந்து நதியா வந்து பெருசாக விரும்பினாங்க, லைக் பண்ணாங்க. இப்போ நதியா தோடு, நதியா வளையல், நதியா செயிடு, நதியா ஜிமிக்கி, இப்படி ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து நதியாக்கு இருந்தாங்க. நிறைய படங்கள் நடித்தாங்க, சிவகுமாரோட, சுரேஷோட, இன்னும் பல நடிகர்களோட பாப்புலராக நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திருமண பந்தத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் சினிமா வேண்டாம் அப்படின்னு வந்து அவங்க ஒதுங்கிட்டாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருந்தது.
சரிதா தெரியும்ல உங்களுக்கு, அழுத்தமான நடிகை, ரொம்ப பிரமாதமாக ஒரு கேரக்டர் கொடுத்தா அப்படி நடிப்பாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த குழந்தைங்களுக்கு தாயா இருக்கணுமா இல்லை சினிமாவில் நடிகையாக இருக்கணுமா அப்படின்னு முடிவு எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தாயா இருக்கிறதா சரின்னு வந்து அவங்க சினிமா விட்டு விலகிட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தோட சினிமா விட்டு விலகின பிரபலங்கள், மார்க்கெட் இருக்கும்போதே விலகின பிரபலங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கரனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் தான் இருந்தார். அவரை வச்சு அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறது தயாரிப்பாளர்கள் ரெடியாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து சினிமா விட்டு விலகிட்டார். ஏன் விலகிட்டார் அப்படிங்கிற காரணங்கள் இது வரைக்கும் அறியப்படாமல் தான் இருக்குது. அவருக்குள்ள ஏதாவது சினிமா பற்றின ஒரு கோபம் இருக்கா, இல்லை அவருக்கு நடந்த ஏதாவது விஷயங்கள் அவர் பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருச்சா, என்ன காரணம்னு தெரில. நான் மார்க்கெட்டில் இல்லாமல் கரண் வந்து விலகலை, மார்க்கெட்டில் இருக்கும்போது கரண் வந்து விலகிட்டாருங்கிறது தான் உண்மை. இப்போ வந்து கரனை வந்து யாராவது வந்து வில்லனா நடிக்க மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா கூட கரண் கம்பேக் அப்படின்னு போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு கரண் வந்து தமிழ் ரசிகர் மனசில் வந்து அப்பி கிடக்கிறாரு. அதுதான் உண்மை. நல்ல நடிகர், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் ஏன் போயிட்டாருன்னு தெரில. ஓகே சார், அதே மாதிரி ரீசெண்டா வந்து ஒரு ஆக்டர் அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட்டதுக்கு வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ரிப்ளை வந்ததா கூட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஒரு இயக்குனர், ஆக்டர் கிடையாது, ஒரு இயக்குனர், ஒரு பிரபலமான இயக்குனர். ரீசெண்டாக இல்லை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கரண் இந்த கேரக்டரில் நடித்தா நல்லாயிருக்கும், ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட், ஒரு பிரபலமான ஒரு பெரிய படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோவோட பேரா ஆன்டி ஹீரோ நடிக்கிறதுக்கு கரண் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எங்கெங்கேயோ ஃபோன் நம்பர்லாம் ட்ரை பண்ணி எப்படியோ ட்ரேஸ் பண்ணி ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. கரண்ட்டே பேசியிருக்காரு, இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னும் போது நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் வந்து பதில் சொன்னதா ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையான தகவல் தான். கரனை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ்குமார்னு ஒரு ரைட்டர் இருக்கார், கதை கிரைம் நாவல் எழுதுவார். அவரோட ஃபோனில் பேசி சார் ஏதாவது நல்ல கிரைம் கதை இருக்கா, நான் நடிக்கிற மாதிரி, நான் ஹீரோவை நடிக்கிற மாதிரி இருக்கா, நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே நடிக்கலான்னு இருக்கேன், ஏதாவது இருக்கான்னு வந்து விசாரிச்சிருக்கார். இதுவும் வந்து ஒரு தகவல் வந்து இருக்குது. அது உண்மையான தகவல் தான். ஸோ கரனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், சைல்டு ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட், நிறைய கதாபாத்திரங்கள் நடித்து ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இனிமேல் வந்து எல்லா கதாபாத்திரங்களும் பண்ண வேண்டாம், பண்ணால் ஹீரோவாக தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க. நம்ம உதாரணம் இதுக்கும் சொல்லலாம். ராமராஜன் இருக்கார்ல, பயங்கர பீக்கில் இருந்தார், பயங்கர பாப்புலராக இருந்தார். அவருடைய படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, வெள்ளி விழா படங்களாக ஓடிச்சு. கரகாட்டக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா 300 நாளைக்கு மேலே தாண்டி ஓடிச்சு. அப்படிப்பட்ட ஒரு கதாநாயகன். அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிடுச்சு. அது யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மார்க்கெட் போகும். மார்க்கெட் போனதுக்கப்புறம் நிறையா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அதாவது வந்து அதாவது அப்பா கேரக்டரு, அண்ணன் கேரக்டரு, ஊர் தலைவர் கேரக்டர், இந்த மாதிரி நிறைய கேட்டாங்க. ஆனால் ராமராஜன் வந்து நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு எந்த இதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவர் ஒத்துக்கலை. அந்த மாதிரி வந்து கரண் வந்து ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொன்னது உண்மைதான். ஓகே சார், அதே மாதிரி வந்து கரண் அவர்களை பற்றி வந்து யூடியூப்ல வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆன்டியால் அழிந்த நடிகர் கரண் அப்படின்ற ஒரு தம்ப்நெயில் தான் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு. ஸோ அவர் மேலே இந்த விமர்சனம் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? இந்த விமர்சனம் எப்படி வந்தது அப்படின்னு தெரில, யார் கிளப்பி விட்டதுன்னு தெரில. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டியால் அழிந்தாரா கரண் அப்படிங்கிறதும் ஆன்டியால் அழிந்த கரண் அப்படிங்கிற மாதிரி தம்ப்லைன்ஸ் நிறையா வந்து யூடியூப்பில் கரனை பற்றின வீடியோக்களில் தம்ப்லைனாக அப்படி வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா கரனுடைய கால் ஷீட் பார்த்துட்டாங்க. அவங்க தான் கரனுடைய படங்களுக்கு கதை கேட்டாங்க. அவங்க தான் கரனுக்கு என்ன சம்பளங்கிறது ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு மேனேஜராக வந்து கரனுக்கு வந்து ஒரு லேடி வந்து ஒர்க் பண்ணாங்க. சில காலங்கள், ஏன் பல காலங்கள் வந்து கரனோட வந்து அந்த லேடி வந்து மேனேஜராக இருந்தாங்க. அதுதான் வந்து சரியான தகவல். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் திரிச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்டியால் அழிந்த கரன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு 10 நாள் வந்து நீங்கள் வந்து ஆள் எங்கே இருக்கான்னு தெரியாமல் இருந்தாருன்னா உடனே அவரை பற்றின தவறான விஷயங்களை வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து தொடர்ந்து போட ஆரம்பிக்கிறாங்க, பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஊடகங்களையும் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சில ஊடகங்கள் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது எப்படின்னா இது வந்து வியூஸ்காண்டி இப்படி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு கண்டென்ட் பார்த்தேன். ஒரு பக்கம் ஜெயம் ரவி படம் போட்டிருந்தாங்க, ஒரு பக்கம் காந்திமதி பழைய நடிகை படம் போட்டிருந்தாங்க. அந்த கண்டென்ட்டுடைய தம்ப்லைன் என்ன தெரியுமா, இந்த காந்திமதியின் 2வது கணவர் இவரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ மேலே தம்ப்லைனை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஜெயம் ரவிக்கும் காந்திமதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இப்போ என்னது இது அப்படின்னு சொல்லி புரியலை, மக்களுக்கு புரியலை. மக்களுக்கு யூடியூப்பில் கொடுக்குறது எல்லாமே உண்மைதான், எவ்ரிதிங் இஸ் ட்ரூன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நிறையா வந்து வியூஸ்காண்டி, மணி மேக்கிங்காண்டி இந்த மாதிரி கண்டென்ட்ஸை வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நெப்போலியன் பையன்,
நெப்போலியன் பையன் அவர் நல்லா இருக்காரு, அவர் வந்து ஒரு பையனுக்கு உடம்பு இல்லை, அவர் 2 பசங்க, ஒரு பையனுக்கு உடம்பு முடியலன்னு அந்த பையனுக்காண்டே பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்துட்டு அமெரிக்காவில் வந்து ஒரு தகப்பனா வந்து நெப்போலியன் வந்து அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் பையன்தான் இனிமேல் வாழ்க்கைன்னு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திருமண நேரத்தில் நிறைய அவதூறுகளை பரப்புனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெப்போலியன் பையனை பற்றி நிறைய தப்பான தம்ப்லைன் வச்சு கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க தவறு. இது ஒரு குரூப் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் கரனை பற்றி ஏதோ அவதூறு பரப்புறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஓகே சார், நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரண் அவர்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி இருக்கா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இவ்வளவு நாள் வந்து அவர் படம் நடிக்காததுக்கு காரணம் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிடைக்காதது கூட காரணமா இருக்கலாமா? இல்லை, அது காரணமா இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா 10 வருஷமாவே திரைத்துறையை விட்டு ஒதுங்கி இருக்காரு. அது ஒரு பாயிண்ட். 2வது வந்து கரண் எங்க இருக்காருன்னே யாருக்குமே தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கரண் வந்து இங்க சென்னையில தான் இருக்காரு, வலசர்வாக்கத்தில் இருக்காரு. டெய்லி வந்து ஒரு நாயை கூட்டிட்டு வாக்கிங் போவார் அப்படின்லாம் ஒரு தகவல் இருக்கு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நமக்கு தெரில. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருத்தணி இருக்கு இல்லையா, நம்ம திருத்தணியில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, ஒரு தோட்டம் வந்து அவருக்கு இருக்கு. அதில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு அங்கேயே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்கே வந்து கரண் வந்து குடியிருக்காரு. ஒரு பிரைவேட் லைஃப், பெருசாக வெளி உலகத்துக்கு வரதில்லைன்னு ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு மகள் இருக்காங்க கரனுக்கு. அவங்க மேரேஜ் ஆகி அமெரிக்காவில் இருக்காங்க. மகள் வீட்டில் அமெரிக்காவில் கரண் வந்து செட்டில் ஆயிட்டாருன்னு ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு பக்கம் கும்மிடிப்பூண்டியில் இருக்காரு, கூடுவாஞ்சேரியில் இருக்காரு, கோயம்புத்தூர்ல இருக்காரு, மதுரையில் இருக்காரு, இல்லை அவர் பெங்களூர்ல இருக்காரு. இப்படி வந்து பலவிதமான தகவல்கள் வந்து கரனை பற்றி இருந்துகிட்டு இருக்கே தவிர கரண் எங்கே இருக்கார் அப்படிங்கிற உண்மையான தகவல் இது வரைக்கும் யாருக்குமே தெரில. கரனுடைய செல்ஃபோன் நம்பர் யாராலையும் ரீச் பண்ண முடியல, கரனை தொடர்பு கொள்ள முடியலைங்கிறது தான் உண்மை. அவுட் ஆஃப் ரீச்சில் வந்து கரண் இருக்காரு. ஸோ எங்கே இருக்கார் அப்படின்னே தெரியல. ஸோ எங்கே இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வந்து சினிமா வாழ்க்கையிலேருந்து விலகி இருக்காருன்னும் போது கதை அவருக்கு பிடிக்கல, அதனால தான் நடிக்கலை அப்படிங்கிறது சரியான காரணமாக இருக்காது. ஓகே சார், ஒருத்தர் வந்து லைம்லைட்ல இல்லாதது எங்க இருக்குன்னு தெரியலன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒரு கதையை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் வந்து நடிகர் கரண் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.